ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா எத்தனையோ முறை நான் உனக்கான நல்லதை சொல்ல வந்த போதெல்லாம் நீ என் பேச்சை கேட்காம என்னை கடந்து போயிட்ட. பாதி விஷயங்களை கேட்குற, பாதி விஷயங்களை கேட்க மாட்ட. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உன் மனசு வேற ஏதேதோ விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருது. இப்போதாவது முழு கவனத்தோட முழுசாக நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் எல்லாமே இன்னையோட ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். எல்லா பிரச்சனைகளையும், உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க இந்த முருகன் வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் சரியாக சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கைக்கு நன்மைகளை தருவதற்காக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உனக்கான வலிமையாக இந்த முருகன் மாறப்போகிறேன். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு என் அருளால் எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அது நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் பொறுமையாரு. நடக்க வேண்டிய காலத்தில் அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். எந்த நேரத்தில் உனக்கு எது நடந்தால் நல்லதுன்னு இந்த முருகன் எனக்கு தெரியும். நிச்சயம் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் உடல் நலனில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல வழியையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து எப்படி சமாளிப்பதுன்ற யோசனைகளையும் நான் உன் மனசுக்குள்ளே இருந்து உனக்கு ஒரு வழியாக காட்டுவேனேன் செல்வமே. உனக்கு நல்ல வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நானும் என் வேலும் துணையாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்தாயல்லவா? நிச்சயமாக என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக காலம் முழுவதும் உனக்கு காவலாகவே இருக்க போகுது. நீ எப்போதும் தைரியமாக நம்பிக்கையோடு இரு. நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நேற்று இரவு உனக்கு தூக்கம் வராமல் நடந்ததையும் நடக்க போவதையும் கற்பனை செஞ்சு யோசிச்சு உன்னை நீயே சோர்வடைய செய்ததை நான் பார்த்தேன். என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் சில விஷயங்களை உன் மனசுலேருந்து நீ பிரிக்காமல் தூக்கி போட முடியாமல் தவிக்கிறதும் துடிப்பதும் எனக்கு புரியுது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னா நீ நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும் அல்லவா? உன் தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறத மறுநாள் விடியல்ல உடல் அசதியோட மனச்சோர்வோட நீ எழுந்திருக்கும் போது உனக்கு புரியலையா? உடல் சோர்வோட அசதியான மனசோட நீ எதை யோசிச்சாலும் அது நிச்சயம் சரியாக நடக்காம தடைக்கற்களாகவே உனக்கு மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. தைரியமா இரு. ஒவ்வொரு நாளும் நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக சரியான நேரத்தில் தூங்கி எழுந்துரு. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன்னை சரியான வழியில் அழைச்சிட்டு போய் உனக்காக பல சிறப்பான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உனக்கு மன அமைதியையும் நல்ல சிந்தனைகளையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோட நீ ஒரு அடி எடுத்து வச்சினா போதும். அடுத்தடுத்து உன் கையை பிடிச்சி நானே உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி நகர்த்தி கூட்டிகிட்டு போயிடுவேன். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன் மனதை புண்படுத்தலாம், உன்னை காயப்படுத்தலாம். உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம இல்லாத பொல்லாத விஷயங்களை உன்னிடம் சொல்லலாம், உன்னை பற்றி தப்பாக பேசலாம். நீயாக எல்லாத்தையும் மனசில் போட்டு யோசித்து குழப்பிக்காதே. நடப்பது எல்லாமே தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோ. காலமும் சூழலும் மாறும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நீ எப்போதும் நடந்ததையே மனசில் யோசித்து சுமையாக சுமக்க வேண்டாம். இந்த முருகனை நினச்சிக்கிட்ட அமைதியாக உன் கடமைகளை மட்டும் சந்தோஷமாக செய்ய பழகு. கிரகங்களோ சூழ்நிலைகளோ உன்னை சோதித்தாலும் அதிலிருந்து இந்த முருகன் நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் உன்னை விட்டு விலகும். உறவுகள் மீண்டும் உன்னை நோக்கி நெருக்கமாக தேடி வரும். உன் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன்.
என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா விதத்திலும் நன்மைகள் தொடரும் என் செல்வமே. உன் வீட்டில் நிம்மதியை நிரப்பி உன் கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் உனக்கு துணையாக இருப்பதின் காரணமாக உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். கூடிய சீக்கிரமே நீ எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சேரும். எந்த நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாள் வெகு சீக்கிரம் வரப்போகுது. உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில உறவுகள் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு நான் அடையாளம் காட்டுறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய மனிதர்களும் துயரத்தை தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவாக பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க உன் வாழ்க்கையில் தடைக்கற்களாக இருக்காங்க, உனக்கு பிரச்சனையாக இருக்காங்களா, முதல்ல அவங்கள தூக்கி தூரமாக ஒதுக்கி வச்சிடு. கெட்டவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சாலே உன் வாழ்வில் இருக்கும் பாதி பிரச்சனைகள் தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருவதை கண்டிப்பாக உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே. இப்போது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க அப்படி செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறாங்க, நம்மளும் அதே போல் வாழலாம், அதே போல் செய்யலாம்னு அடுத்தவங்க பாதையை பார்த்து உன் பாதையை நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. அவங்க வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ அது அவங்க தலையெழுத்து. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும்னு இந்த முருகன் நான் வழிகாட்டுறேன். அடுத்தவங்களை பார்த்து அதை போல் வாழ நினச்சினா தேவையில்லாமல் நீ வாழ்க்கையில் பின்தங்கி போவாய். எப்போதும் உன்னுடைய குறிக்கோள் என்னங்கிறத சரியாக யோசித்து அதை அடைவதற்கான முன்னேற்ற பாதையில் போக தயாராகு. கண்டிப்பாக உன்னால் நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து நீ நேர்வழியில் வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ ஜெயிப்பது உன் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையட்டும். எந்த இடத்தை அடைய முயற்சி செய்தாயோ அந்த இடத்தை கண்டிப்பாக நிச்சயமாக நீ அடைவாய். என் அருளின் மூலமாக எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாக மாறும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தின் மீது நீ வைத்த முழுமையான நம்பிக்கை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் உள்ளத்தை நீ துயரத்தால் நிரப்பி கொள்ளாமல் நம்பிக்கையால் நிரப்பி வச்சுக்கோ. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ சார்ந்திருக்கும் மனிதர்களையும் உன் சூழ்நிலைகளையும் நல்லபடியாக சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்ற மனநிலைக்கு வந்து விட்டாய் அல்லவா? என்னை மட்டும் நம்பு. நீ என்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் இந்த முருகன் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை நேரான பாதையில் வழி நடத்தி உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையை முன்னேற்ற வாழ்க்கையாக மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை குலைக்கும் சக்தி இங்கு யாருக்கும் இல்லை. என்னை முழுவதுமாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை பொய்யாக போகும் அளவுக்கு உன் மனசு உடையும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே கூட நீ உடனே துன்பப்படவோ துயரப்படவோ வேண்டாம். இந்த முருகன் என்னை நம்பி வந்தீனா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றியே தீருவேன். என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். கர்மாங்கிறது காசிக்கு போனாலும் தொலையாத ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனும் செஞ்ச நல்லதும் கெட்டதும் நல்ல கர்மாவாகவும் கெட்ட கர்மாவாகவும் அவனை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக இருந்த கெட்ட கர்மாக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அகற்றி உனக்கான நல்ல கர்மாக்களுக்கும் நீ செய்த நன்மைகளுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான புண்ணியத்தை தரப்போகிறேன்.
எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் குறையாத நோயாக, தீராத துன்பமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. முடிஞ்ச அளவுக்கு யாராவது பசியோடு இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடு. கிழிஞ்ச துணியோட அழுக்கு துணையோட ஆடையற்றவர்களாக இருப்பவர்களுக்கு உன்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு பழைய துணியவாது கொடு. பாதம் வலிக்கும் ஏழைகளுக்கு நீ காலணி வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீ செய்கிற நல்லதை நான் நல்லது செஞ்சேன்னு பெருமை பெற்றிக்கொள்ளும் வகையாக யாருக்கிட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதே. நீ நல்லது செய்கிறங்கிறது உன் மனசுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். வலது கையால் நீ செய்யும் உதவிகள் உன் இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி யாருக்கும் தெரியாமல் நீ நல்லது செய்யும் போது, உதவிகளை செய்யும் போது உன் கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேர்ந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை சுமை குறையும், உன் மனசு லேசாகும். யாரையும் குறை சொல்லாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களோடு நீ வாழும்போது இந்த முருகன் உன் பாதையை ஒளி நிறைஞ்சதாக மாற்றி என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இப்போது என்னை நம்பி என் வாக்குகளை கேட்ட உனக்கு இப்போது இந்த நிமிடத்தில் இருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு போயிடும் என் தங்கமே.